Hey all, Assalamu alaikum. Welcome to my channel Tasli Creating. Today நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புட்டாஸ் டிசைன் தான். இது டே 6க்கான கிளாஸ் தான். இதுக்கு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கோம். அது ஒன்று எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற பீட்ஸ் தான், சுகர் பீட்ஸு. அதுக்கப்புறம் 0.5 mm, அப்புறம் 10 mm. உங்களுக்கு சுகர் பீட்ஸ் தான் கொஞ்சம் லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், மற்ற எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது 0.5 mm. அதோடைய சைஸை பார்த்து நம்ம கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் சென்டரில் ஒரு பீட் லோட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 0.5 mm தான் எடுத்திருக்கேன், 10 mm எடுக்கலை. பாருங்கள் நான் எப்படி லோட் பண்ணுறேன்னு. நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த நீடிலில் போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சுகர் பீட் நம்ம அதிகமாக லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடிலே நீங்கள் போட்டுக்கலாம். நான் எப்படி இது கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கையால் மாட்டியிருப்பேன் ஃபஸ்ட் டைமு. ஆனால் இது நம்ம இந்த விரலை வச்சு நவுத்தினாலே போதும், அதுவே நகர்ந்துடும். இப்போ இதை நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, அதே த்ரெட்டில் அதே சரி த்ரெட் எடுத்து ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டா இந்த பீடு ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்தாலும் அது அருகாது. இப்போ நான் 2 சைடுமே லெஃப்ட்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டேன், ரைட்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இந்த பீடை சுற்றி நான் இப்போ சுகர் பீட்ஸ் தான் லோட் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுறேன். சுகர் பீட்ஸுக்கு வேணும்னா நீங்கள் நீடியில் மாற்றி வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் இதில் அதிகமாக லோட் பண்ண முடியாது. இப்போ கைக்கெலாம் சில பேருக்கு இந்த நீடில் டக்குன்னு திருப்ப முடியாது. நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதே சரியிலே நான் போட்டிருப்பேன். நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடலாமான்னு கேட்குறீங்க. சில்க் த்ரெட்லாம் போடலாம், ஆனால் மறுபடியும் த்ரெட்டை மாற்றுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சரியில் போட்டிங்கன்னா ஒன்று சரியிலே போடுங்க, இல்லைண்டா சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா சில்க் த்ரெட்லேயே போடுங்க. அதையும் மாற்றி போடாதீங்க அதிகமாக, ஏன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் போடும்போது. அது மாதிரி சுகர் பீட்ஸ் நான் 3 பீட்ஸாக லோட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீடாகவும் லோட் பண்ணலாம், ஆனால் அது உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நீடிலும் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சுகர் பீட்ஸுக்குள்ளே நீடியில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதுலேயுமே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக வரும். நான் உங்களுக்கு மாட்டியிருப்பேன் பாருங்கள் அந்த வீடியோவில். ஸ்டார்டிங்கில் இந்த பீட்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த புட்டாஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம பீட்ஸ் லோட் பண்ணிடுறோம். 0.5 mm 0.10 mm நம்ம அதிகமாக இதை யூஸ் பண்ணுறனால இந்த டிசைன் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அர்ஜென்ட் ஆர்டர் எடுக்கும்போது இந்த டிசைன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம நாட் வைக்கும்போது இந்த புட்டாஸ் டிசைன் நமக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வச்சு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 0.5 mm தான் எடுத்திருக்கோம். அது நம்ம நெக்ஸ்ட்டு சர்க்கிள், அடுத்த சர்க்கிள் நம்ம போட போகிறோம். இது மேலே இது பக்கத்தில் போடுங்க. 0.5 வச்சு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஹோலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் கடன்னு வந்துடும். சுகர் பீட்ஸை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒர்க்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம தைச்சிருக்க அந்த டிசைனை பார்ப்போம். எங்கேயுமே அருகலை. உங்களுக்கு இடையில ஒரு வேளை நூல் அந்திருச்சு அப்படின்னாக்கா எந்த இடத்துல அருகுதோ அதே இடத்துல மறுபடியும் முடிச்சு போட்டு, எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே இடத்துல வச்சு அப்படியே முடிச்சு போட்டே நீங்கள் பண்ணிடலாம். மறுபடியும் பிச்சிங்க அப்படின்னா மொத்தமாக வந்துடும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். அடுத்த லைன் நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு போடுறோம். இப்போ அடுத்த லைன் போட்டதுக்கப்புறம் இந்த டிசைன் இன்னுமே அழகாயிடும். இதுக்கப்புறம் நம்ம 10 mm இருக்குது இல்லையா, அந்த பீடு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பீடு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா
உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக இந்த 5mmோட 10mm கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கனால உங்களுக்கு டிசைனும் கொஞ்சம் யூனிக்காக காட்ட ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து நாட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பின்னாடி ப்ரைடலுக்கெலாம் சில பேர் வந்து அவங்களோட ப்ரைட்லாம் இனிஷியல் போட்டு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரிலே இந்த பீட்ஸ் வச்சே பண்ணிடலாம். நமக்கும் ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும், அவங்களுக்கும் அந்த நம்ம கொடுக்குற கஸ்டமருக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் சுற்றி போட்டுட்டேன். அடுத்த லைன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் மறுபடியும் நான் கை வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் எது அறுத்தாலும் அறுந்து கீழே விழுகாது. அதையும் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு லைனில் நம்ம வந்து 0.10mm பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பீட் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ப்ளவுஸில் நாட்டுக்குன்னா இதை வந்து கட் பண்ணுவோம். ப்ளவுஸில் மட்டும் போடுறோம், இல்லை வந்து நம்ம ஸ்லீவில் போடுறோம் அப்படின்னா நம்ம இதை கட் பண்ண மாட்டோம். ஆனால் கட் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி எண்டு நாட் போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக தான் வீடியோ போகும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சுகர் பீட்ஸு 3 பீட்ஸாக தைக்கிறோம், 2 வந்து ஸ்டிச் போடுறோம் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி இந்த 0.10mmலையும் 5mmலையும் பண்ணிடக்கூடாது. இது வச்சு இந்த ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் இப்படி தான் போடணும். நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னாக்கா ஒரு மாதிரி கோத்து இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் டக்குன்னு ஒரு மணி அறுத்தாலும் நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடும். அந்த பீட் ஃபுல்லாகவே அப்படியே கீழே விழுந்துடும். அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவுமே நீங்கள் 4, 5 அந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். மற்ற பீட்ஸ்க்கெலாம் இப்படி தான் பண்ணணும் அதிகமாக. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஸ்டிச் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.